ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஹாப்பி பேரண்டிங் ஹாப்பி லைஃப். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு முக்கியமான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சூரிய கிரகணம் நிகழ இருக்குது இல்லைங்களா? அது என்ன நாளில் நடக்குது, என்ன நேரத்தில் நடக்குது அப்படின்னு சொல்லி தாங்க பார்க்க போகிறோம். இந்த சூரிய கிரகணம் அப்படின்னாலே வந்துட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று, கர்ப்பிணி பெண்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் அதோட டைமிங், நேரம் எல்லாமே சொல்ல போகிறோங்க. அண்ட் சூரிய கிரகணம் நிகழ இருக்கிற நாள் பார்த்தீங்கன்னா 25/10/2022 செவ்வாய்க்கிழமை வந்துட்டு வருதுங்க. அண்ட் சூரிய கிரகணம் நிகழ இருக்கிற நேரம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மதியான டைம் 2:28 இருந்து மாலை 6:32 வரைக்கும் வந்துட்டு இந்தியாவில் கிரகண நேரம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அதோட உச்சநிலை பார்த்தீங்கன்னா சாயங்காலம் 4:30 வந்துட்டு அதோட உச்சம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு தமிழ்நாட்டில் நம்மளுக்கு இந்த கிரகணம் எப்போது தெரியும்னு பார்த்தீங்கன்னா 5:13 இருந்து 6:25 வரை வந்துட்டு தமிழ்நாட்டில் இந்த சூரிய கிரகணம் நிகழும் நாம் அதை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. அண்ட் இந்த கிரகண டைமிங்கில் வந்துட்டு நாம் என்னென்னலாம் பண்ணக்கூடாது, அதாவது முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு கர்ப்பிணி பெண்கள் இந்த டைமிங்கில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடாது. எந்த ஒரு முக்கியமான விஷயம்னாலும் சரிங்க, வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடாது. ஏன்னா அந்த சூரிய ஒளி இருக்குது இல்லைங்களா, அந்த கதிர்வீச்சு நம்ம மேலே படக்கூடாது. ஏன்னா அது வந்துட்டு நம்ம மேலே பட்டுச்சு அப்படின்னா வந்து அது நம்மளோட குழந்தைக்கு அபாயத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கதிர்வீச்சுனால வந்துட்டு பிற்காலத்தில் நம்ம குழந்தைகளுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு வகையில் பாதிக்கப்படலாம். அதனால தான் கர்ப்பிணி பெண்களை வெளியில் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கங்க. அந்த சூரிய ஒளி நம்ம மேலே படாமல் இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் அந்த சூரிய கிரகணம் நிகழ இருக்கிற நேரம் இருக்குது இல்லைங்களா, இந்த நேரத்தில் அவங்க வந்துட்டு ஃபுட்டை எதுவுமே எடுத்துக்கக்கூடாது. அதாவது வந்துட்டு சமைச்சு வச்சுருக்கிற ஃபுட்டு இருக்குது இல்லைங்களா, அதை எதையுமே எடுத்துக்கக்கூடாது. உங்களுக்கு பசிக்குது அப்படின்னா வந்துட்டு ஏதாவது பழம், ஜூஸஸ் அது மாதிரி எடுத்துக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த கிரகண நேரத்தில் வந்துட்டு டைஜஷன் வந்து ரொம்ப ஸ்லோவாக தாங்க இருக்கும். ஆல்ரெடி வந்துட்டு கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணி பெண்களுக்கு செரிமானம்ங்கிறது வந்துட்டு குறைவாக தான் இருக்கும், அதாவது மெதுவாகத்தான் இருக்கும். இந்த கிரகண நேரத்தில் மிகவும் கம்மியாக இருக்கும். அதனால் நம்ம வந்துட்டு அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா வந்துட்டு நம்மளுக்கு செரிமான பிரச்சனைகள் வரும். சாப்பிடவும் கூடாது. அந்த கதிர்வீச்சுகள் வந்துட்டு அதில் படும், அதோட விஷத்தன்மை வந்துட்டு அந்த உணவில் ஏறிடும். அதனால் அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த கிரகண நேரத்தில் உங்களுக்கு பசிச்சுது அப்படின்னா பழங்கள் வந்துட்டு நல்லா கழுவி வச்சுக்கோங்க, ஜூஸஸ் போட்டு குடிச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களால் வந்துட்டு பசி தாங்க முடியல அப்படின்னா நீங்கள் சமைச்சு வச்ச உணவில் தர்ப்பை புல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தர்ப்பை புல்லை வாங்கி நீங்கள் குடிக்கிற தண்ணி பாத்திரம், நீங்கள் தண்ணி வச்சுருப்பீங்களா, அந்த தண்ணி பானைக்குள்ளே, அதே மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு ஃபுட்டு சமைச்சு வச்சுட்டு அந்த ஃபுட்டுக்குள்ளே அதுக்குள்ளெல்லாம் போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா வந்துட்டு அதை நீங்கள் சாப்பிட்லாம். ஏன் இந்த தர்ப்பை புல்லை போடுறோம் அப்படின்னா வந்துட்டு அந்த கதிர்வீச்சோட தாக்கம் வந்துட்டு இந்த தர்ப்பை புல் வந்துட்டு இழுத்துக்கும், உணவுல வந்துட்டு அந்த தாக்கம் வந்துட்டு ஏற்படாமல் இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் வந்துட்டு தண்ணிக்குள்ளே அண்ட் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டுக்குள்ளெல்லாம் வந்துட்டு இந்த தர்ப்பை புல்லை போட்டு வைக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு பசி தாங்க முடியாது, சாப்பிடாம இருக்க முடியாது, இந்த கிரகணம் நேரம் ஃபுல்லாக என்னால் சாப்பிடாம ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா தர்ப்பை புல் வாங்கி நீங்கள் சமைச்சு வச்சுருக்கிற ஃபுட்டுக்குள்ளே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்து சாப்பிட்டுக்கோங்க. அதனால் ஒன்றும் நம்மளுக்கு பிரச்சனை ஏற்படாது. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் இந்த கிரகண நேரத்துலன்னு பார்த்தீங்கன்னா, கிரகணம் ஏற்படுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கணும். ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கணுங்க. கிரகண நேரத்துக்கு முன்னாடி, கிரகணத்துக்கு முன்னாடி வந்துட்டு நல்லா குளிச்சுட்டு தீபம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு நீங்கள் உங்களோட ஃபுட்டு காலையில் சாப்பாடு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதாவது கிரகணத்துக்கு முன்னாடி நீங்கள் எடுத்துக்க வேண்டிய சாப்பாடு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் எடுத்துக்கணுங்க. இந்த கிரகண நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏதாவது சஷ்டி கவசம் படிச்சுட்டு இருக்கலாம், இல்லைன்னா சஷ்டி கவசம் கேட்டுட்டு இருக்கலாம். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது சாமி மந்திரங்கள் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா வந்து அதை ஜபிச்சுட்டு இருக்கலாங்க. அந்த மந்திரங்கள் வந்து உச்சரிச்சுக்கிட்டே இருக்கிறது இந்த கிரகணத்து நேரத்தில் ரொம்ப நல்லது. கிரகண நேரத்தில் நம்ம சாமி கும்பிட்றது, வழிபாடு பண்ணுறது ரொம்ப 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 நல்லது. ஏன்னா வந்துட்டு இந்த டைமிங்கில் நம்ம வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா வந்துட்டு அதோட நன்மைகள் நம்மளுக்கு பல மடங்கு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் நம்மளோட குழந்தைகள் நம்ம இப்படி ஏதாவது ஒரு சாமி மந்திரங்கள் உச்சரிச்சுட்டு இருக்கிறப்போ நம்மளோட குழந்தை வந்துட்டு நல்லா ஆற்றல் மிக்க குழந்தையாக பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து குளிச்சுட்டு சமைச்சு சாப்பிட்லாம். இல்லை அதுக்கப்புறம் என்னால் சமைக்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதுக்கு முன்னாடியே சமைச்சு வச்சுட்டு அதில் தர்ப்பை புல் போட்டு வச்சுட்டு அந்த கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் போய் குளிச்சுட்டு வந்துட்டு தீபம் ஏற்றி வீட்டில் வழிபடலாம். வீட்டில் வந்துட்டு சாமி கும்பிடலாம். இல்லைன்னா வந்துட்டு பக்கத்தில் விநாயகர் கோயில் இருக்குது அப்படின்னா ஒரு குடத்தில் தண்ணி கொண்டுட்டு போய் சாமிக்கு தண்ணி விட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டு நீங்கள் சாப்பிடலாம். இல்லை பக்கத்தில் ஏதாவது
கோயில் இருக்குது இல்லை வழிபாடு அங்கே நடக்குது அப்படின்னா அங்கேயும் போய் நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டு வீட்டில் சாப்பிட்லாம். இல்லைன்னா வீட்லேயே தீபம் ஏற்றி வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு நீங்கள் சாப்பிட்லாங்க. பக்கத்தில் விநாயகர் கோயில் இருந்துச்சு அப்படின்னா தண்ணி விட்டுட்டு வந்து நீங்கள் சாப்பிட்றது வந்துட்டு இதை விட ரொம்ப நல்லது. ஓகேங்க, இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் சூரிய கிரகணம் நிகழ்கிறப்போ வந்துட்டு கர்ப்பிணி பெண்கள் மருத்துவமனைக்கு போகணும் அப்படின்னா வந்துட்டு சூரிய கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் நைட் டைமில் வந்துட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போயிட்டு வாங்க. ஏன்னா இந்த கிரகண நேரத்தில் கண்டிப்பாக நீங்கள் வெளியில் போகக்கூடாது. இல்லைன்னா அடுத்த நாள் கூட செக்கப்புக்கு போய்க்கலாம். ஓகே, கவனமாக இருங்க எல்லாரும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். நான் வேறொரு நல்ல தகவலோடு உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி.